ஹே ஆர்மீஸ் அன்யோங், வெல்கம் டு புஜ்ஜி ஃபிக்ஷனல் வேர்ல்ட். நான் உங்கள் புஜ்ஜி. எல்லாம் எப்படா இருக்கீங்க? ஹோப் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஜிமிஷிக்கு ஒரு ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். ஏன் மிலிட்ரி ரிட்டர்னுக்காக தான் இந்த ஒன் ஷாட்டு. ஓகேயா, நான் எதுவும் அளவெல்லாம் கொள்ளலான்னு பேச விரும்பல. நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இட்ஸ் ஜஸ்ட் ஃபன் ஃபிக்ஷனல் ஸ்டோரிடா, ப்ளீஸ் டோன்ட் அடிக்ட் டு த ஸ்டோரி. ஸ்டோரி நேம் பார்த்துருப்பீங்க. ஸ்டோரி ஒரு மாதிரி தாண்டா இருக்கும். ஹெட்செட் போட்டுக்கோங்க, அப்போ தான் ஸ்டோரி கொஞ்சம் ஃபீல் பண்ணி கேட்க முடியும். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒயினுக்கு ஒரு குட்டி இன்ட்ரோ பற்றி அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? புஜ்ஜி ஒரு நிமிஷம் நிறுத்து, எனக்கான இன்ட்ரோ நானே கொடுத்துக்கிறேன், நீ கிளம்பு. ஹலோ எவ்ரிவான், நான் தான் உங்கள் ஒயன். இவ கிடக்குறா. இந்த புஜ்ஜி பேசினதை காதில் வாங்கிக்காதீங்க. இந்த ஒயன் பேசுகிறத மட்டும் காதில் வாங்கிக்கோங்க. என்னை பற்றி சொல்லணுன்னா பெருசாக ஒன்றும் இல்லை. நான் ரொம்ப அழகான பொண்ணு, க்யூட்டாக இருப்பேன். ஆனால் என்ன எல்லோரும் பைத்தியம் தான் சொல்லுவாங்க. லொடன் வாயடிப்பேன். வாய் 5 நிமிஷம் மூடி இருந்தாலே எங்கள் அம்மாவுக்கு அது அதிசயம்தான். ஆனால் எங்கள் வீட்டில் என்னை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வளர்த்துறாங்க. எனக்கு பிடிக்கவே இல்லை. இப்படி ஸ்ட்ரிக்டாக இருந்த லைஃப்பில் எப்படி அந்த பொறுக்கி வந்தான், அதுதான் இப்போ நான் சொல்ல போகிறேன். சரி வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அன்றைக்கி ஒரு நாள் ட்ரெயினில், அது பூட்ஸ் ட்ரெயின். அங்கே என்ன இந்த நாய் பேசினே இருக்கு, நீ கேட்டு அமைதியாக உட்காந்துருக்க. செவிலே ஒன்று வைத்தல, அப்போ தான் சரியாக இருக்கும். இது வேணுமா மூஞ்சியும். டேய் இந்தா, நம்ம தலையை பற்றி நீ என்ன நினச்சின்னு இருக்க? தலை நினச்சதுன்னா முடிக்காமல் விடாது, தெரியும்ல. இப்போ எந்த வேலைக்கு வந்திருக்கோமோ அதை முதல்ல கரெக்டாக முடித்து பண்ணி காட்டுறமா இல்லையா பாரு. இல்லை தலை, டேய் மூட்ரா, இப்போ எதுக்கு நீ ஓவராக எகிரிட்டு இருக்க? எல்லாம் எங்களுக்கு தெரியும், மூடிட்டெல்லாம் உட்காருங்க. இதெல்லாம் என்ன தலை இப்படி சொல்லிட்ட? நம்மளாம் எப்படி இருக்கோம் ஒன்றுக்குள்ள ஒன்றா, இப்போன்ட்டு இப்படி என்ன தலை? டேய் இந்த உட்கார்றா, சும்மா கண்டு மாதிரி ஏத்தாம. என்ன இப்போ பிரச்சனை? ஆமாம், நான் முடிச்சு காமிக்கிறேன். நீங்கள்லாம் எவனுமே இல்லாமல் நான் தனியாக நின்று முடிக்க என்னால் முடியும். அதனால் நீங்கள்லாம் நெஞ்சாங்க. என்ன இந்த ட்ரெயின்குள்ளே எலி கொறிக்கிற மாதிரி என்னமோ சத்தம் கேட்குது. என்னது எலி கொறிக்குதா? நான் தலை சொல்கிற, இன்றைக்கு எதுவும் கேட்கலையே. டே மேரே, நல்லா கேட்டுப்பாடுறா. இங்கே இருக்கிறதே நம்ம 4 பேர் தான். எக்ஸ்ட்ரா ஏதோ ஒரு வாய்ஸ் கேட்கல. யாரோ கவர் உருட்டுற மாதிரி சத்தம் கேட்கல. இருத்தலை கேட்குதா? ஆமாம் தலை, எங்கேயோ கவர் உருளுது, எனக்கும் நல்லாவே கேட்குது. தோ தலை, தோ அந்த மூட்டைக்கு பின்னாடி என்ன வருது, அங்கே போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன். ஏம்மா என்ன வெயிட் ஆகுது, என்னத்தை வச்சுருக்கானுங்களோ இந்த மூட்டையில். தலை இங்கே வந்து பாரு. ஏண்டா என்னாச்சு? யாரு? இங்கே பார்த்தல, நீ சொன்ன மாதிரி எவனோ ஒருத்தர் இருக்கான் தலை, இங்கே பாரு. ஹாய். என்ன? ஏய் யாரு நீ? இங்கே எப்படி வந்த? நான் தான் வயனா? யார் இதில் ஏற்றி விட்டா? நீ எதுக்கு இங்கே வந்த? அதுவா, அது வந்து அதானே, எதுக்கு வந்த கேட்குறாருல என் தலை. என்னோட சிப்ஸு கொடுங்க. அது எதுக்கு கொடுங்க? நீங்கள் வேணும்னா கேட்டால் கொடுப்பேன்ல. என்கிட்ட இந்த மாதிரி நிறையா சிப்ஸ் இருக்குது, இதோ இங்கே இருக்குது. நான் கேட்டால் கொடுப்பேன். எப்படியோ பிடுங்கிட்டீங்க அதிங்க. ஓகே, எதை பிடுங்கிட்டேங்கிறேண்ணா? என்ன இல்லை, என் பேர் வயன். நான் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன். ஓடி வந்துட்டியா? சரி, ஓடி வந்தவ எது இந்த ட்ரெயினில் ஏறினேன்? அது என்னோட பாய் ஃப்ரெண்ட் தான் கூப்பிட்டாரு. நான் சொன்ன வேறு ட்ரெயினில் வரேன்னு. ஆனால் அவர் தான் இல்லை, அப்பா பிடிச்சிப்பாரு, நீ இந்த ட்ரெயினில் தான் வரணும்னு சொல்லிட்டாரு.
அதனால தான் இந்த ட்ரெயினில் வந்தேன். நீங்களாம் இங்கே இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. தெரியாதா? என்ன தெரியாது? ஆளப்பாரு. ஏய் போடியாங்க, போய் அங்கே உட்காரு. அப்புறம் எதுக்கு திருட்டுத்தனமாக இங்கே ஒழிஞ்சிட்டு இருந்த? நேராக உட்கார வேண்டியதானே? நான் இங்கே தான் உட்காந்துட்டு இருந்தேன், தூங்கிட்டு இருந்தேன். எல்லோரும் என் மேலே நிறையா மூட்டை போட்டுட்டாங்க. அதனால தான் நான் அங்கே போய் நல்லா இருந்துச்சு ஆனால் உட்காருக்குன்னு உட்காந்துக்கிட்டேன். அப்பாவும் பார்த்துடக்கூடாதுல்ல, அதான் ஒளிஞ்சு உட்காந்துருந்தேன். ஒளிஞ்சு உட்காந்துருந்தியா? என்ன ஒளிஞ்சு உட்காந்துருந்த? அந்த சரி போய் உட்காரு. வந்து எனக்கு என்னமோ நீ தப்பாக படுற, வேவு பார்க்க வந்த மாதிரி இருக்கு. பார்த்தீங்களா, இதுதான் இந்த ஆள். இந்த மனுஷன்கிட்ட தான் எப்படி மாட்டியிருக்கேன்னு பார்க்கணும். இவன் பேர் தான் ஜிமன். சரியான பொறுக்கி. இவன்கிட்டயே எப்படி மாட்டிக்கிட்டேன்னு பார்க்கலாம். சரி ஸ்டோரி கண்டினியூ பண்ணலாம். சரி உட்காரு. எதுக்கு திட்டுறீங்க? திட்டாதீங்க. என்னோட சிப்ஸு இவர் எல்லாத்தையுமே சாப்பிட்டாரு. எனக்கு இப்போ பசிக்கும்ல, சிப்ஸு வேணும். சிப்ஸு வேணுமா? அல்லப்பாரு, நல்லா பெருசாக இதாக தானே இருக்கா. போய் உட்காரு போ. சிப்ஸு வேணுமா? எனக்கு என்னமோ உன்னை பார்த்தா சரியாக பண்ணல, வேவு பார்க்க அந்த மாதிரி இருக்கு. ஒழுங்க போய் உட்காரு பொடி. என்ன நீங்கள் டீயெல்லாம் போட்டு பேசுகிறீங்க? ஆளப்பாரு. எனக்கு எங்கே உட்காரணும்? நான் இங்கே உட்காந்துக்கிறேன். ஏய் அது என் பிளேஸு, நீ கீழே உட்காரு. கீழேலாம் என்னால் உட்கார முடியாது, என் ட்ரெஸ்ஸும் அழுக்காயிடும். நான் மேலே தான் உட்காருவேன். மேலே உட்காருவியா? ஒழுங்காக இறங்கி கீழே உட்காந்துரு, இல்லை அவ்வளோதான். என்ன நீங்கள் இவ்வளோ ரூடாக பிஹேவ் பண்ணுறீங்க? நீங்கள் வேணும்னா வந்து இங்கே பக்கத்தில் உட்காந்துக்கோங்க. யார் என்ன சொல்ல போகிறாங்க? நான் இங்கே தான் உட்காருவேன், இல்லைன்னா என் ட்ரெஸ் அழுக்காயிடும். இவளாம் யாராக இவ்வளோ எப்படா இங்கே ஏறணும்? ஏட்டா நீங்களாம் என்ன இங்கே இருந்தீங்களா? இப்படி ஒருத்தர் ஏறி இருக்கான்றது கூட பார்க்க மாட்டிங்களா? தலை இல்லை தலை, நாங்கள் போய் நாமளே பாதியில் தானே தலை ஏறணும். அதில் எப்படி இவங்கள பார்க்க முடியும்? நான் அவங்க இந்த திருடிக்கு மரியாதை வேறையா? ஹலோ நான் ஒன்றும் திருடி கிடையாது. நான் என்ன இந்த வண்டியில் திருட்டுத்தனமாவா ஏறினேன்? நான் தான் ஃபஸ்ட்டே ஏறினேன். நீங்கள் தான் திருடுங்க, பார்க்க அப்படி தான் இருக்கீங்க. நான் ஒன்றும் திருடி கிடையாது. ஐயோ நல்லாவளா இருந்தா வீட்டிலே இருக்க வேண்டியது தானே? எதுக்கு இப்படி திருட்டுத்தனமாக வந்து வண்டியில் ஏறி எங்கேயோ போயிட்டுருக்க? சரி எங்கே போகிற? அது ஒரு ஸ்டாப்பு. அந்த ஸ்டாப்பில் தான் என்னோடய பாய் ஃப்ரெண்ட் வெயிட் பண்ணுறாரு. நான் அங்கே தான் போகிறேன். ஓடுகாலியா? ஓடுகாலியா அப்படின்னா வீட்டை விட்டு ஓடி போய் உன் பாய் ஃப்ரெண்டை கல்யாணம் பண்ணிக்க தானே போகிற? தெரியல, அது அவர் சொல்லவே இல்லை. நீ வீட்டை விட்டு மட்டும் வான்னு சொன்னார், அவ்வளோதான். கல்யாணம் பண்ணிக்க போகிறாரா தெரியல. இது கூட தெரியாமல் நம்பி வந்திருக்காளா? யாரா அவ பைத்தியகாரி? ஐயோ சரி நான் உன் ஃபோனுக்கு என்னமோ வந்திருக்கு, அது அப்படியே ஓரமாக போடுறா. சும்மா சரகு இருக்கா? ஐயோ எனக்கு இந்த நாயை பார்த்தது தலைவலியாக இருக்குது. இவன் வேறு எக்ஸ்ட்ரா பத்தில் நெச்சா தலைவலி. சரக்கு இருந்தால் கொடுங்கடா. இது சரக்கா? ஏன் உனக்கும் வேணுமா? இல்லை எனக்கெலாம் வேண்டாம். ஐயோ என்ன இவ்வளோ பாட்டில் குடிக்கிறான்? ஐயோ சரியான சரக்கு வண்டியாக இருப்பான் போலாம். ஒன்று போச்சு, இப்போ தான் முழுசாக குடிச்சிட்டான். மறுபடியும் ரெண்டாவதும் முழுசாக குடிச்சிட்டான். ஐயோ இன்னும் இவ்வளோ குடிக்கிறான். ஹலோ மேடம், என்ன எங்கள் தலை குடிக்கிறதே ஆணு பார்த்துன்னு இருக்கீங்க? இந்தாங்க உங்களுக்கு என்ன குடிக்கிறீங்களா? எனக்குலாம் ஒன்றும் வேண்டாம். அல்ல உங்களை என்ன சரக்கு கொடுக்குறோம்? நான் சொன்னோம் ஜூஸ் தான்மா குடி. ஜூஸா? சரி கொடுங்க. என் சிப்ஸை இதில் பிடிங்க தின்னாருல்ல, எனக்கு பசிக்குது. என்ன ஜூஸ் இது? இது ஒரு மாதிரி இருக்கு. அப்புறம் வேறு எப்படி இருக்கும்? ஃபாரின் சரக்குண்ணா? சரக்கா? ஜூஸுன்னு தானே சொன்னார். அப்புறம்
சரக்கு சரக்கு நான் சொல்லி உன்ட்ட கொடுக்க முடியும், ஜூஸுன்னு சொல்லி தான் கொடுக்க முடியும். சரியான ஏமாத்துக்காரங்க நீங்கள். போங்க, கொடுங்க, குடிக்கிறேன். ஏய், அது சரக்குன்னு தெரிஞ்சு குடிக்கிறியா? ஆமாம், குடிப்பேன். எனக்கு ஆல்ரெடி சரக்கு அடிக்கிற பழக்கம் இருக்குது. அதுவும் வீட்டுக்கு தெரியாமல் தான். ரொம்ப கம்மியாக தான் குடிப்பேன். கொஞ்சமாக ஃப்ரெண்ட்ஸ் கூட பழகிடுச்சு, அவ்வளோதான். அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சு, அவ்வளோதான், கொன்னே விடுவார். சரி சரி. ஆமாம் சரக்கு வண்டி, நீ எப்படி இந்த ட்ரெயினில் என்ன? நீ யாரு? ஏய், யாரை பார்த்து சரக்கு வண்டின்ற? உன்னை பார்த்து தான் சொன்னேன். நீ பாரு எவ்வளோ சரக்கு அடிக்கிற. 1 2 3 4, இதோட 5வது பாட்டில் நீ குடிச்சிட்ருக்க. ஏய், இது பேர் சரக்குல, பியர். என்ன கருமமோ, எல்லாம் ஒன்று தானே. எது குடித்தாலும் போதை ஏறுறது தானே. நீ சரக்கு வண்டி தான். அப்புறம் என்ன மட்டும் சொல்கிற? நீ என்ன பண்ணுறியா? நீயும் தாண்டி சரக்கு வண்டி. ஆமாம், போயா, உன் அளவுக்குலாம் இல்லை. நான் பார், ஒன்று தான். அதுவும் இவ்வளோ நேரம் குடிச்சிட்ருக்க. நீயும் தான் இருக்கியே. எவ்வளோ குடிக்கிற? அப்படி தான் குடிப்பேன். என்ன பண்ணுவேன்? ஒன்றும் பண்ண முடியாது. நான் என் ஸ்டாப் வந்தோன்னே இறங்கிக்குவேன். பையா சரக்கு வண்டி பையா. ஏய், இன்னொரு தடவை சரக்கு வண்டின்னு சொல்லாதடி. சொல்லுவேன், அப்படி தான் சொல்லுவேன். போயா. இவெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அமைதியாக தான் இருக்கணும். எவனே தெரில. சரி, உன் பாய் ஃப்ரெண்ட் நேம் என்ன? ஃபிலிக்ஸு. என்னச்சு? ஃபிலிக்ஸா? ஓ, உன் பாய் ஃப்ரெண்ட் ஃபோட்டோ இருக்கா? இல்லையா? இதுக்கு முன்னாடி அவனை பார்த்துருக்கியா? இல்லை. என்ன எதை கேட்டாலும் இல்லைன்னு? எந்த ஸ்டாப்பில் இறங்க சொன்னானாச்சும் தெரியுமா? தெரியும். நான் ஏறினதுலேருந்து 7வது ஸ்டாப்பு. ஓ, இப்போது எத்தனை ஸ்டாப்பு தாண்டி இருக்கு? இப்போ வந்து 4 ஸ்டாப் தாண்டி இருக்கு. இன்னும் 2 தான். இன்னும் 3 தான் தாண்டுனா ஓகே, நான் இறங்கிடுவேன். உன்னை டிஸ்டர்ப் பண்ணாது. ஓகே, நான் போய் இங்கே ஓரமாக உட்காந்துக்கிறேன். சரி. பாய் ஃப்ரெண்ட் நேமும் தெரியாமல் நேமை மட்டும் வச்சுட்டு எப்படி கண்டுபிடிப்பா ஃபோட்டோ இல்லாமல்? எப்போ? ஆமாம், என் ஃபோன் எங்கடா? அவனுக்கு கூப்பி பார்த்தீங்களா? என்னென்னு விசாரிச்சிங்களா? நான் அப்படியெல்லாம் அண்ணாட்டேருந்து ஏதோ இது வந்துருந்துச்சு, அதை காமிக்க தான் வந்தேன். நீங்கள் தான் இவங்களை பார்க்குற இடத்துல. இவளுக்கு ஏன்டா மரியாதை கொடுக்குற? அவள் இவன்ட்டு ஓடுகாலி. என்னது ஓடுகாலியா? இன்னொரு தடவை அப்படி சொல்லாத சரக்கு வண்டி, உன்னை கொன்றுவேன். ஓ, நீயே கொன்றுவியா நீ? டேய், பார்த்தீங்களா என்ன சொல்கிறான்னு? அதானே, எங்கள் தலையவே நீ கொன்றுவியா? உன்னால் அவர் மேலே கை வைக்க முடியுமா? அவரை தொட தான் முடியுமா? என்ன வாய் ஓரா போகுது, உட்கார ஒழுங்கா. என்ன ஒரு குழந்தைய நீங்கள் எல்லோரும் சேர்ந்து மிரட்டினா பயந்துருமா? நான் ரொம்ப ஸ்ட்ராங் தெரியும்ல. என்ன உங்கள் தலை பெரிய இதா? அவருக்கு என்ன கொம்பா முளைச்சிருக்கு? நான் இப்போ பார்க்குறியா? அவரை டச் பண்ணி காமிக்கிறேன். தொட்டுட்டேன். என்னப்போ உங்கள் தலை என்னை குத்திட்டாரா? கொண்டுட்டாரா? இல்லை, ரொம்ப ஊராதான் பண்ணுறீங்க. உன்னை விட இவனுங்க ரொம்ப பண்ணுறானுங்க. என்ன அடியாளுங்களை கூட வச்சிருக்கியோ, ஆளும் மந்தியும். ஆளைப்பாரு, ஒவ்வொருத்தனையும் பார்க்க ஒவ்வொரு பொசிஷனில். நல்லாவே இல்லை. ஏய், யாரை பார்த்து என்ன சொன்ன? எதுக்கு இப்போ என்னை தள்ளி விட்டீங்க? எனக்கு அடிபட்டுடுச்சு. டேய், ஏன்டா பொண்ணுங்களை கை கொடுன்னு இத்தனை தடவை சொல்கிறது? எந்திரி வயன், எந்திரி வா. அடிபட்டுடுச்சு. எங்க காமி? நல்லா திருத்தவே முடியாதுல்ல. இத்தனை தடவை சொல்லியிருக்கான், பொண்ணுங்க மேலே குழந்தைங்க மேலாம் தேவையில்லாமல் கை வைக்கக்கூடாதுன்னு. இல்லத்தில் அவள் உங்கள் மேலே கை வச்சிருந்தாதான் என் மேலே கை வச்சிருந்தா அதனால என்னடா? சும்மா போய் அவளுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண. சரி தலை, சாரி, வா.
போ, எனக்கு ஒன்றும் நீ ஃபஸ்ட் எய்ட் பண்ண வேண்டாம். என் சிப்ஸு பிடுங்கி தானே இந்த அண்ணாவே பண்ணட்டும். என்னண்ணா? சரி வாம்மா பண்ணுறேன். பண்ணி விடுங்க. இங்கே பார்த்து ப்ளட்டு வருது. அம்மாவுக்கு தெரிஞ்சால் திட்டுவாங்க. ப்ளட்டு ஃபுல்லாக ப்ளட்டு. அம்மாவுக்கு தெரிஞ்சால் திட்டும். இதுதான் ஃபஸ்ட்டு டைம் என் உடம்புலேருந்து ப்ளட்டு வருது. இப்படி தான் இருக்கும் என் ப்ளட்டா. இப்போ தான் நானே பார்க்குறேன். எது இப்போ தான் நீயே பார்க்குறியா? சரி வாம்மா, ஒன்றும் இல்லை, அழாத. உன் அம்மாலாம் திட்ட மாட்டாங்க. நான் உனக்கு பார்த்து பொறுமையாக ஃபஸ்ட் எய்ட் பண்ணி விட்றேன். பண்ணி விடுங்க. உங்கள் பேர் என்ன? என்னோடய பேரா? எதுக்கு? அது தெரிஞ்சு என்ன பண்ண போகிற? எனக்கு சும்மா தான் உங்கள் கூட ஃப்ரெண்டாக இருக்கலான்னு. ஃப்ரெண்டா? என்னோடய பேர் காய். நல்லா இருக்கு. அப்போது அவர் பேர்? அதான் அந்த சர்க்கொண்டி. அவர் பேர்? அவன் பேர் ஜிம்மன். ஓ, ஜிம்மன். ஓகே. நல்லா பேசுகிறாரு. நீயும் தான் வாய் ஓவராக பேசுகிற. அவனுக்கு இந்த மாதிரி வாய் ஓவராக பேசினா பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் உங்ககிட்ட இப்படி வலிக்குது. சரி சாரி. பொறுமையாக பண்ணி விட்றேன். ஆனால் உங்ககிட்ட எப்படி ஏதோ ஜாலியாக அவன் பேசுகிறான்னு தெரில. அவன் இந்த மாதிரி பேசி நான் பார்த்ததே இல்லை. பரவாயில்ல, இருக்கட்டும். சரி. அம்மா, நீ எங்கே தான் போகணும்? எதுக்கு போகணும்? அதான் சொன்னேனே, என் பாய் ஃப்ரெண்ட் கூப்பிட்டாருன்னு. ஃபிலிக்ஸ், அவரை பார்க்க தான் போகிறேன். ஓ, ஃபிலிக்ஸ் யார்? என் அப்பாவோட பிஸ்னஸ் பார்ட்னர். ஓ, பிஸ்னஸ் பார்ட்னரே ஓகே பண்ணுறியா? இல்லை, அவரு தான் என் மேலே லவ். உனக்கு இல்லையா? எனக்கும் தான். எனக்கு இல்லாமல் நான் ஏன் அவரை பார்க்க போகணும்? அதானே பார்த்தேன். என்னடா உனக்கு இல்லையோன்னு நினச்சேன். இருக்கு, அதெல்லாம் இருக்கு. சரி, மருந்து போட்டாச்சு. கொஞ்சம் பார்த்து சேஃபாக வந்துக்கோ. ஓகே, கையெங்கேயும் முட்டை வச்சுக்காத. சரி, தேங்க்யூ. பரவாயில்ல வயன், போய் உட்காரு. ஓகே. நீங்கள் என்னோடய சிப்ஸு திருடி சாப்பிட்டீங்களா? பரவாயில்ல. நான் இங்கே திருடி சாப்பிட்டேன். தான் புடுங்கி என்கிட்ட கேட்காம புடுங்கி சாப்பிட்டீங்களா? பரவாயில்ல, நீங்கள் ரொம்ப நல்லவராக இருக்கீங்க. அந்த ஆள் பேர் என்ன? சும்மா என்னை பார்த்து கலாய்ச்சிட்டு என்னை தள்ளி விட்டுட்டான். அவன் பேர் ஜாக்கு. அவன் அப்படி தான், கொஞ்சம் ரூடு. அவனை விடவே அவன் ரூடு. அவனே உன்கிட்ட ஜாலியாக பேசிட்டான். ஆனால் இந்த நாய் எதுக்கு அப்படி பண்ணிச்சுன்னு தெரில. அவனுக்காக நான் அவன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன். ஐயோ, பரவாயில்ல. நான் போய் அந்த தண்ணி வண்டிக்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு வரேன். அவன்கிட்டயா? என்ன பேச போகிறேன்? மருந்து போட்டு விட்டீங்கன்னு சொல்ல போகிறேன். அதை நீங்கன்னே சொல்லாமே. அங்கே போய் சொல்லிட்டு வரேனே. சரி, போ. பார்த்து பத்திரமா போ. சரி, பாய். ஆமாம், இந்த பேக் ஃபுல்லாக என்ன வச்சுருக்க? அதுக்குள்ளையா சிப்ஸு, பிஸ்கெட்டு, ஜூஸு, ஸ்நாக்ஸு தான் இருக்குது. அதை எடுக்காதீங்க, எனக்கு வேணும் சாப்பிட்றக்கு. சரி போ. ஓகே. தண்ணி வண்டி என்ன? இல்லை, என்ன ஃபோனை பார்த்துட்டு இங்கே வந்து நின்றுட்டீங்க? இப்போ உனக்கு என்ன வேணும்? போய் உட்காருப்போ. இல்லை, நான் கேட்டேன். என்ன பார்க்குறீங்க ஃபோனில்? என்ன பார்த்தா உனக்கு என்ன? போய் உட்காருண்ணா, உட்காரு. ரொம்ப ஊரா பண்ணாதீங்க தண்ணி வண்டி. என்னடி? ஒன்றும் இல்லையே. போய் உட்காரு. சரி, உட்காருறேன். அவர் ஏன் ரூடாக இருக்காரு? யார்? ஜிம்மனா? ஓ, அவர் பேர் ஜிம்மனா?
மாப்பிள்ளையால தானே சொன்னேன். ஆமாம்ல, மறந்துட்டேன். தண்ணி வண்டி ஏன் ரூடாக இருக்காரு? அவனா தெரிலையே. என்ன மச்சான், என்ன பார்த்துட்ருக்க? என்னாச்சு, மூஞ்சியும் ஒரு மாதிரி இருக்கு. இதை பாரு, அவன் அனுப்பியிருக்கான். எவன் அனுப்பிடுவான்? பிடிஎஃப்பா? என்ன பிடிஎஃப்? என்ன மச்சான், அப்போ ஆடு தானாக வந்து சிக்கிடுச்சுடா. பரவாயில்ல, எங்கே போய் எப்படி புரிய போகிறேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். தானா கிடச்சிடுச்சு. இதுக்கப்புறம் தானே இருக்கா அவனுக்கு. என்ன பண்ண போகிறோன்னு மட்டும் பாரு. மச்சான், என்ன மச்சான், எதையும் வெளியே காமிச்சிக்காத விட. இல்லை அது என்னடா, ஒன்றும் இல்லை மச்சான், ஒன்றும் இல்லை. இந்தா குடி. என்னது இது? பிஸ்கட்டு. யார் கொடுத்தா? அந்த பிள்ளையோட பேக்கில் இருந்துச்சு. ஏண்டா எதோ இருந்தாலும் தின்றுவியாடா? ஏன்டா இப்படி பண்ணுற? இல்லை மச்சான், கொஞ்சம் பசிச்சுதா, அதுதான். நம்ம பார்க்குற வேலைக்கு பசியெல்லாம் பார்க்கணுமா? இல்லை, இப்போ சும்மா தானே வச்சா இருக்கோம். வேலை செய்யும் போது தான் பசிக்காது. இப்போ சும்மா தானே இருக்கோம், அப்புறம் என்ன? ஓகே ஓகே. இன்னும் 1/2 மணி நேரத்தில் அந்த பொண்ணு இறங்குற இடம் வந்துடும். சரி, நம்ம ஆளுங்களை வந்து வெயிட் பண்ண சொல்லு. நம்ம கிட்ட வந்துட்டோன்னு ஃபோன் பண்ணி சொல்லு. சரி மச்சான், சொல்லிடுறேன். சரி. ஹலோ தண்ணி வண்டி, இங்கே வாங்க. ஓகே. என்ன, ஏன் உங்கள் ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்குது? எப்படி இருந்த என்ன? ஒழுங்கா அமைதியாக உட்காரு. இல்லை, எனக்கு மருந்து போட்டிருக்கு. எரியுது, ரொம்ப எரியுதா? கை கொடு. ஒன்றும் இல்லை, சரியா போயிடும், உட்காரு. ஆமாம், உங்கள் அப்பா பேர் என்ன? எங்கள் அப்பா பேரா? எங்கள் அப்பா பேர் வந்து மின்ஜோன். ரொம்ப பெரிய பிஸ்னஸ்மேன், கேள்விப்பட்டிருப்பீங்களே, மிஸ்டர் கிம் மின்ஜோன். தெரியும் நான் நினைக்கிறேன். மின்ஜனோட பொண்ணா நீ? ஆமாம், அவளோட பொண்ணு தான். வயன். என்னையும் தெரியுமா? அவரோட பொண்ணாக இருந்துட்டு எதுக்கு ஓடி வர? அதான் சொன்னேனே, என்னோட பாய் ஃப்ரெண்ட் ஃபிலிக்ஸை பார்க்கவா? ஆமாம். சரி சரி, நீ தூங்குறியா? இல்லை, எனக்கு தூக்கம் வரல, அவ்வளோதான். இன்னும் ஒரு ஸ்டாப், நான் இறங்க போகிறேன். ஓ சரி, உட்காரு. ஓகே. உங்கள் பேர் ஜிம்மன் தானே? அவர் சொன்னார். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பார்க்கவே பெரிய கொள்ளை கூட்டத்தோட தலைவன் மாதிரி இருக்கு. தலைவன் மாதிரியா இருக்கேன்? ஆமாம், பெரிய கொள்ளை கூட்டத்தோட தலைவன். என்ன கூட்டம்? அதெல்லாம் நீ தெரிஞ்சு என்ன பண்ண போகிற? சும்மா தான் கேட்டேன், இதுக்கு எடுத்தாலும் கோவப்படாத. ஏய், என்னென்ன வாப்போன்னு பேசிகிட்டு இருக்க? ரெஸ்பெக்ட் கொடுக்க தெரியாதா? உனக்கு என்ன, நான் எதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்? நான் யாரோட பொண்ணுன்னு தெரியும்ல, மின்ஜுனோட பொண்ணு, மறந்துடாதா. சொல்லப்போனால் நீங்களாம் தான் எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். ஆனால் நீ எனக்கு கொடுக்க வேண்டாம், நீ ரொம்ப அழகாக இருக்க, அதனால் நான் உன்னை ரெஸ்பெக்ட் கொடுக்க வேண்டாம். ஓகே சரி, நான் இறங்குற இடம் வந்துடுச்சு, நான் இறங்குறேன். பாய் 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 காய் அஞ்சா டாட்டா. பாய் தண்ணி வண்டி, போயிட்டு வரேன். அப்பா, இங்கே நான் அந்த ஃபிலிக்ஸை எங்கே தேடுறது? எங்கே இருப்பார்? தண்ணி வண்டி, நீயே இங்கே வந்து இப்படி நின்றுட்டுருக்க? வா போகலாம்.
எங்கே எங்கே போகிறோம்? வா. எங்கே போகிறோம்? பேக்கை விட, பேக்கு, என்னோட பேக்கை விட, இழுக்காத, நானே வரேன். எங்கே போகிறோன்னு சொல்லு, விழுந்துருவேன். விட, நானே வரேன்னு சொல்கிறேன்ல, என்ன இங்கே கூட்டிகிட்டு வாய் வாய் செல்லட்டு போட்டு. டே, எல்லாம் டிக்கியில் போட்டு நம்ம இடத்துக்கு கூட்டிகிட்டு போங்க. ஆனால் சொன்னதை மட்டும் செய், கூட்டின்னு போ. சரி, ஓகே, கூட்டிகிட்டு போகிறேண்ணா. நீங்கள், எனக்கு ஒரு வேலை இருக்குது, முடிச்சிட்டேன். டே காய், பத்திரமா கூட்டிகிட்டு போ, உன்னை நம்பி தான் விட்றேன். ஓகே மச்சான், நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்ப. சரி மச்சான், போயிட்டு வரேன். என்னமோ பார்த்து பண்ணானோ சரி. பாவம் இந்த பொண்ணு அவசரப்பட்டு நம்மக்கிட்ட வந்து மாட்டிக்கிச்சே. வேறு வழி இல்லை. அடே வண்டேறான். நான் இந்த பொண்ணு எதுக்கு நான் அண்ணா தூக்கிட்டு வந்துச்சு? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? வண்டி எடு, அவ்வளோதான். ஏய், அவளை பார்த்துக்கோ, பின்னாடி உட்கார நீ தான். ஓகே தலை, நான் பார்த்துக்கிறேன். சரி. இவங்கெல்லாம் என்ன எங்கே தூக்கிட்டு போனாங்க? எனக்கு எதுவுமே தெரில. ஆனால் வண்டி ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே போச்சு. ஏன்னா நான் போகும்போது பார்த்தது எல்லாமே மரம் தான். அப்புறம் அங்கே போயிட்டு ஒரு பெரிய பில்டிங், நல்லா பெரிய பில்டிங்காக இருந்துச்சு. அதுக்குள்ளே என்னை கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே போய் பார்த்தா அந்த தண்ணி வண்டி இருக்குது. அதை பார்த்தோன்னே எனக்கு செம்ம ஷாக்கு. ஏன்னா அது எங்கள் கூட வரல, ஆனால் அது இப்போ அங்கே இருக்குது. அதுதான் எனக்கு அதை பார்த்தோன்னே ஷாக்கு. இங்கே எப்படி வந்திருக்கோம் அப்படின்னு. ஆனால் வந்த விதத்தில் என்னை அவன் கூட்டிகிட்டு போய் சேரில் கட்டி போட்டான். எதுக்கு கட்டி போட்டானே தெரில. தண்ணி வண்டி என்ன பண்ணுற? என்ன இதுக்கு சேரில் கட்டி போடுற? விட விட. ஏய், அமைதியாக உட்காரு, என்னால் ஆக வேண்டியது நிறையா இருக்குது. என்ன ஆகணும்? ஏய், அமைதியாக உட்காரு, கேள்வி கேட்காம இரு. சரி சரி, கை வலிக்குது, மெதுவாக கட்டுறியா? ஆல்ரெடி அடிபட்டுருக்குல்ல. மெதுவாலாம் கட்ட முடியாது, அதான் அவன் பேண்டேஜ் போட்டிருக்கான்ல, ஒன்றும் ஆகாது. வலிக்குது. என்ன மச்சான், சொன்னபடியே கூப்பிட்டு வந்துட்ட போல. பிடிஎஃப் பார்த்துட்டியா? நீ பார்த்ததே காமிக்கல. பார்த்தேன்டா, கரெக்டாக ஆடு நம்மக்கிட்டே வந்து சிக்கிடுச்சா. தெரியும் மச்சான், இந்த நாய்கிட்டலாம் அனுப்பியிருந்தா நிச்சயமாக முடிச்சிருக்காதுங்க. அதுதான் உனக்கு அனுப்பி விட்டேன். அவனுங்க கூட தான் இருப்பீங்கன்னு சொல்லவே இல்லை. நீ எங்கேயும் வெளியே போகிறேன்னு தான் சொன்னானுங்க. அப்புறம் இந்த நாய்ங்கெல்லாம் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு தான் சொல்லிட்டு போனானுங்களே தவிர உன் கூட போகிறேன்னு எவனும் சொல்லலை. அதனால தான் உனக்கு தனியாக அனுப்பிவிட்டேன். இல்லைன்னா இவர் யார் இந்த தண்ணி வண்டிக்கிட்டேயே இடி வீசிகிட்ருக்காரு? என்ன எதுக்கு எங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க? கை வேற வலிக்குது, என்ன பண்ணுறது? என்ன எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க? எனக்கு கை வலிக்குது, கையை ஊற்று விடுங்க. இதுதான் இந்த ஆளோட பண்ணா? ஆமாம், வாய் ஓவரா பேசுது. ஏய், நல்லா அமைதியாக இருக்க முடியாதா? நீங்கள் யார்? எதுக்காக மிரட்டுறீங்க? அமைதியாக இருக்க முடியுமா முடியாதா? வாயை மூடிட்டுருக்கணும். இங்கே எவனாவது சத்தம் போடுறானா? இல்லை, நீ மட்டும் எதுக்கு திறந்துட்டுருக்க? எதுக்கு மிரட்டுறீங்க? என்னை எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க? அப்படி தான் பேசுவேன். என்ன பண்ணுவீங்க? உன்னா அடிக்காதீங்க, வலிக்குது. சொல்லிருக்கேன், கேட்கவே மாட்டியா? அடிக்காத அடிக்காத, வலிக்குது, ப்ளீஸ் அடிக்காத, வலிக்குது, அடிக்காத. தண்ணி வண்டி சொல்ல, அடிக்க வேணாம் சொல்ல. டே நிறுத்து இப்போ எதுக்கு இவ்வளோ போட்டு இப்படி அடிச்சிட்ருக்க? ஏய், அப்படி தான் அடிப்பேன். என்ன பண்ணுவேன்? குறுக்க வராத. அப்போது அமைதியாக இருக்க சொன்னல, அமைதியாக இருக்க வேண்டியதானே? சும்மா நொய்யின்னு எரிச்ச மயிரை கலப்புற மாதிரி பேசிகிட்ருக்கா. ஆல்ரெடி எரிச்சலில் இருக்கேன், இப்போ வேறு. ஏய் விட்றா, இவளை எதுக்கு அடிச்சிட்ருக்கா?
மகளா பண்ண வேண்டியதை பண்ணலாம். எடு வயன் அடிச்சதுக்கு சாரி. ஒன்றும் தேவையில்லை. என் அப்பா கூட நான் அடிச்சது தெரியுமா? என் அப்பா எனக்கு ரொம்ப செல்லமாக தான் பார்த்துப்பார். என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்து எதுக்கு அடிக்கிறீங்கன்னு கூட சொல்ல மாட்டேறீங்க. ஆனால் எனக்கு ஒன்றும் வலிக்கவே இல்லை. நீ மெதுவாக தான் அடித்த, எனக்கு ஒன்றும் வலிக்கலாம். புரியுதா? நான் வலியில் கத்துனேன்னு நினைக்காத. எங்கே நீ இழுத்து அடிச்சிருவியோன்ற பைக்கில் தான் கத்துனேன். இப்போ வேற பெஜா வாங்கி கட்டிக்க விட மாட்டா போல இருக்கு. ஜங்க நீ வா. வலிக்கலையா? வலிக்கிற மாதிரி அடிச்சேன்னா தாங்க மாட்டேன். ஒரு அடியில் செத்துருவேன். நான் ஒன்றும் சாக மாட்டேன். எனக்கு தெரியும். போடா. எது ஜங்கு நீ வா. அவள் கிடக்குறான். அவள் லூஸ். நீ வா. ஜமன் என்ன இவனே இப்படி பிஹேவ் பண்ணிட்டுருக்கான். மெச்சூர்டாகவே இல்லை. இவளை வச்சு எப்படி நம்ம நினச்சது சாதிக்க முடியும்? என்ன நினச்சது சாதிக்க போகிறாங்க? எனக்கு புரிஞ்சிருச்சு. நீங்கள் எதுக்கு என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்கன்னு எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. உங்களுக்கு நிறைய காசு வேணும். நான் உங்ககிட்ட ட்ரெயினில் சொன்னேன்ல, எங்கள் அப்பா பெரிய பிஸ்னஸ் மேனுன்னு. அதனால தானே நீ என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க. ஆனால் நீ எதிர்பார்க்குற காசுலாம் கிடைக்காது. நானே ஓடி வந்திருக்கேன். எங்கள் அப்பா உனக்கு காசு கொடுப்பாரா? கொடுக்கவே மாட்டார். வாய்ப்பே இல்லை, கிடையாது. அதனால் டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்காம என்னை கொண்டு போயிட்டு என் பாய் ஃப்ரெண்ட்கிட்டே விடுங்க. புரியுதா? இது பாய் ஃப்ரெண்டா? யாருங்க? மச்சான். அதான் ஃபிலிக்ஸ். ஓ, ஃபிலிக்ஸோட கேர்ள் ஃப்ரெண்டா நீங்கள்? சொல்லவே இல்லையே. அது எதுக்கு நான் உங்ககிட்ட சொல்லணும்? நீ தான் என்னை அடிச்சில்ல. ஆனால் நான் தண்ணி வண்டிக்கிட்ட சொன்னேன். இல்லை தண்ணி வண்டி நான் சொன்னதானே என் பாய் ஃப்ரெண்ட் நேமு, என் பாய் ஃப்ரெண்ட் யார், என் அப்பா அம்மாலாம் யாருன்னு சொன்னதானே? சொன்னேன். என்னடா இப்படி பேசிகிட்டு இருக்கா? என்ன இப்படி மாறிட்ட? ஆமாம் வந்துட்டு நீ இப்படியா இருந்த? என்னாச்சு மச்சான்? ஒன்றும் இல்லை மச்சான், ஒன்றும் இல்லை. டே காய், உங்ககிட்ட ஒரு விஷயம் கொடுத்தனே, இப்போ பண்ணியா இல்லையா? அவ்வளோதான் மச்சான். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணு, முடிச்சிட்டேன். இதோ கொடுக்குறேன். இதோ ஜெராக்ஸ் வந்துடுச்சுன்னா முடிஞ்சிச்சு. வந்துடுச்சு. இந்தா இதுதான் அந்த ஆளோட நம்பரு. சரி மச்சான், அந்த ஆளுக்கு ஃபோன் பண்ணு. இருஜாங்க பண்ணுறேன். என்னோட மொபைல் நம்பர் சொல்லு. ஏய் என்ன வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் பண்ணுறா? வீடியோ காலா? எதுக்கு மச்சான்? ஃபஸ்ட்டு நார்மல் கால் பண்ணி பேசலாமே. நீ பண்ணுற, நான் பேசுகிறேன். நீ பண்ணு. சரி போ, பண்ணிட்டா போச்சு. யாருக்கு ஃபோன் பண்ணுறீங்க? உங்கள் அப்பனுக்கு. எங்கள் அப்பா நம்பரை இவ்வளோ நேரம் அவர் கஷ்டப்பட்டு தேடிட்டு இருந்தார். என்கிட்ட கேட்டிருந்தா நானே சொல்லியிருப்பேன். சரியான முட்டாள் ரவுடிஸாக இருக்கீங்க. சரியான லூசுங்க. ஏய் என்ன வாய் ஓவராக போய்ட்டுருக்கு? என்ன சரி வாயெல்லாம் ஓவராக போகல, அதே அளவு தான் இருக்குது. நான் எதுவும் பேசலை. யூ கண்டினியூ. கூப்பிடு மச்சான். கட் பண்ணி விட்றான்டா. இதை கட் பண்ணி விட்றானா? ஏய் உங்கள் அப்பா என்ன கட் பண்ணி விட்டுன்னு இருக்கான்? என்கிட்ட கேட்டா எனக்கு என்ன தெரியும்? எங்கள் அப்பா என்ன காணுன்ற பதட்டத்தில் இருக்காரோ என்னவோ. சரி இரு மச்சான், ஒரு நிமிஷம். அவளை வீடியோ எடு. இவளையா? என்னையா வீடியோவா? எதுக்கு? உங்கள் அப்பனுக்கு அனுப்ப. அப்போ ஒரு நிமிஷம் இருங்க. எனக்கு முடி மட்டும் கொஞ்சம் ஒதுக்கி விடுறீங்களா? அழகாக தெரியுமில்ல. நீ என்ன லூஸா இல்லை லூஸு மாதிரி நடிக்கிறியா? உன் வயசு எத்தனை? 22. கொஞ்சமாச்சும் மெச்சூர்டாக பிஹேவ் பண்ண தெரியுதா உனக்கு? அதெல்லாம் எனக்கு தெரியும். நீங்கள் அமைதியாக இருங்க. வீடியோ எடுக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் இங்கே பவுடர் மேக்கப் திங்ஸ் ஏதாச்சும் கிடைக்குமா?
பிகாஸ் எனக்கு டச்சப் பண்ணி விட்டு எடுத்தால் கொஞ்சம் அழகாக தெரிவேன். அதெல்லாம் கிடைக்காது. இன்னொன்று வேணால் தரேன் இரு. எதுக்கு அடிக்கிறேன்? இப்போ மூஞ்சி நல்லா தான் இருக்கு மச்சான். எடுத்தானே போடுறா. இரு மச்சான். எதுக்கிட்டே வந்துட்ட வீணா அடி வாங்கி சாவுற. அமைதியா போ. நீ என்ன வீடியோ எடுத்துகிட்டு இருக்க? போதும் நிறுத்து. மச்சான் எடுத்தாச்சு, அனுப்பிவிடு. இப்போ பார் அப்போ எப்படி பதறி அடிச்சுட்டு ஃபோன் பண்ணுறான்றது மட்டும் பார். பண்ணா பார்ப்போம். எங்கள் அப்பாவே என்ன காணோன்ற பயத்தில் இருப்பார். எனக்கு எப்படி ஃபோன் பண்ணுவார்? பண்ண மாட்டார். அதே மாதிரி உனக்கும் பணம் கொடுக்க மாட்டார். உனக்கு பணம் தரக்கூடாதுன்னு நான் சொல்லிடுவேன். நான் தண்ணி வண்டிக்கு கூட பணம் கொடுக்க சொல்லுவேன். ஆனால் உனக்கு கொடுக்கவே சொல்ல மாட்டேன். ஏன்னா நீ என்னை அடிச்சிட்டல, அதனால் நான் உனக்கு பணம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன் எங்கள் அப்பா கிட்ட. எங்கள் அப்பா நான் சொல்கிறது மட்டும்தான் செய்வார். அதை தாண்டி வேறு எதுவுமே செய்யவே மாட்டார். அதனால் நான் ஜிம்முக்கு மட்டும் பணம் கொடுக்க சொல்லுவேன். உனக்கு கொடுக்கவே சொல்ல மாட்டேன். உன் பேர் என்ன? எதுக்கு சொல்லு. ஜியான் ஜங்குக். உனக்கு நான் பணம் கொடுக்கவே சொல்ல மாட்டேனே எங்கள் அப்பா கிட்ட. எங்கள் அப்பா நான் சொல்கிறது தான் செய்வார். உனக்கு நான் பணம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிடுவேன். எங்கள் அப்பா கிட்ட ஜிம்முனுக்கு மட்டும் கொடுங்க, ஜங்குக்கு கொடுக்காதீங்க. அவர் என்னை அடித்தார், என் மூஞ்சியெல்லாம் புண்ணாயிடுச்சு. ஆனால் ஜிம்மின் அப்படி இல்லை. நான் பூட்டில் கீழே விழுந்ததும் என் கையிலலாம் பேண்டேஜெலாம் போட்டு விட்டார். அதனால் நீங்கள் ஜிம்முனுக்கு தான் கொடுக்கணும், ஜங்குக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு எங்கள் அப்பா கிட்ட நான் சொல்லுவேனே. உனக்கு பணம் கிடைக்காதே. ஐயோ இவன் வேற இப்படி இவன்கிட்ட பேசிகிட்டு இருக்காளே, அடிக்க போகிறான். இவன் எல்லாம் கொஞ்ச நேரமாக வாயை மூடுறாளா பாரு. தொண்ணு பேசிக்கிட்டு தானே இருக்கான். அந்த வாய் வலிக்குமா வலிக்காதா? என்றாக இப்படி பேசிகிட்டு இருக்கோம். என்னால் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியல மச்சான். உனக்கு இப்பயே இப்படி இருக்குன்னா அவன் கூட அந்த ட்ரெயினில் எவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணுற அந்த எனக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாரு. ரொம்ப கஷ்டம் மச்சான். இவ்வளோ வீட்டில் வச்சு அவங்க அப்பா எப்படி சமாளிக்கிறானோ. எனக்கு தெரிஞ்சு இவங்க அப்பா போனது சனியான்னு விட்டுருவான்னு தான் நினைக்கிறேன். தேடுறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஃபோன் அடிக்குது மச்சான். கூப்பிட்டான். எடு ஜங்கோ, ஃபோனை ஸ்பீக்கரில் போடு. 2 பேருமே பேசலாம். ஓகே மச்சான். ஹலோ யார் நீங்கள்? என் பொண்ணு இதுக்கு கடத்தி வச்சுருக்கீங்க? என்ன குரூப் நீங்கள்? எவ்வளோ பணம் வேணும்? எவ்வளோ பணம் வேணும்னாலும் கொடுத்துட்றேன். என் பொண்ணை என்கிட்ட கொடுத்துருங்க ப்ளீஸ். நான் இது வரைக்கும் எவன்கிட்ட இந்த மாதிரி நின்னதில்லை. உங்களுக்கு எதுனாலும் என்னை பார்த்து நேராக டீல் பண்ணுங்கள். என் பொண்ணுக்கு எதுவும் தெரியாது. ஒரு குழந்த. அவளை பத்திரமா என்கிட்ட. ஹலோ மிஸ்டர் மின்யோன், ஸ்டாப் இட். ஓகே, பொண்ணுங்களை கடத்திட்டு ரேப் பண்ணி போடுறதோ இல்லை பணத்துக்காக அவளை கடத்திட்டு அவங்க அப்பனுங்களை மிரட்டுற சல்லி பசங்க நாங்கள் கிடையாது. ஓகே, அப்புறம் யார் நீங்கள்? எதுக்காக என் பொண்ணை கிட்னாப் பண்ணி வச்சுருக்கீங்க? எதுக்காகவா? என்ன மிஸ்டர், உங்களுக்கு தெரியாதா என்ன? என் வாய்ஸ் வச்சுமா இன்னும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம்? எத்தனை தடவை என்கிட்ட பேசியிருப்பீங்க தெரியலையா? தெரியல. நீ பார் ஜிமன், தெரியுதா இல்லையா? ஜிமன் நீங்கள் நானே தான். என்ன உன் பொண்ணு உனக்கு வேணுமா? ஜிமன், எஸ், ஜிமனே தான். இதை பாருங்கள், என் பொண்ணுக்கு எதுவும் தெரியாது.
அவளை விட்டுருங்க ப்ளீஸ். உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்னாலும். ஏய் யாரா மச்சான் அமௌண்ட்டுன்னு அதே நோட்டிகிட்டு இருக்காங்க கூட. ஏய் இதை பார், எங்களுக்கு தேவைப்படுறது உன் அமௌண்ட்டோ வேறு எதுவும் கிடையாது. நீ தான் எங்களுக்கு வேணும், புரியுதா? நானா? என்ன சொல்லிகிட்ருக்கீங்க? இன்னுமா நாங்கள் யாருன்னு உனக்கு தெரில? த கேப்டன் பாக்ஜிமன், மிலிட்ரி ஆஃபீஸர். மிலிட்ரி ஆஃபீஸரா? இவனுங்க 2 பேரும் மிலிட்ரி ஆஃபீஸரா? சரக்கு வண்டி கேப்டனா? ஐயோ, இது தெரியாமல் அவன்கிட்ட நிறையா பேசியிருக்க நீ. சார், மிலிட்ரி ஆஃபீஸ், நீங்கள் எதுக்கு என்னோட பொண்ணு? அதான் சொல்கிறோமே, எங்களுக்கு வேண்டியது நீங்கள் வந்து எங்ககிட்ட சரண்டர் ஆகிட்டேன்னா உன் பொண்ணை அமுச்சு விட்டுறோம். அப்பாவை எதுக்கு இவங்க சரண்டராக சொல்கிறாங்க தெரியலையே. கேட்போம், அமைதியாக கேட்போம். சார் இதை பாருங்கள், புரிஞ்சுக்கோங்க சார். நான் அந்த பிஸ்னஸை விட்டு வந்து ரொம்ப டேஸ் ஆச்சு. முன்னாடி நான் அதில் இருந்தேன் தான், அந்த மாதிரி ஒரு கேவலமான பிஸ்னஸை பண்ணந்தான். ஆனால் எப்போ எனக்குன்னு ஒரு மக பிறந்து என் அப்பான்னு கூப்பிட்டு அவளுக்கு மெச்சூர்டுன்னு ஒன்று வந்துச்சோ அப்போயே நான் அந்த பிஸ்னஸை விட்டுட்டேன். அதை விட்டு பல வருஷம் ஆச்சு. இப்போ வந்து என்னை பிடிச்சிட்ருக்கீங்க. என்ன பண்ணுறது? உங்களோட பார்ட்னர் ஃபிலிக்ஸை பிடிக்கணுன்னா ஃபஸ்ட்டு உங்களை தானே பிடிச்சாகணும். ஒழுங்காக வந்து சரண்டர் ஆகுங்க. உங்களை பிடிக்கணுன்னா உங்கள் பொண்ணை பிடிச்சாதான் முடியும்னு தோணுச்சு, அதான் தூக்கிட்டோம். உங்களுக்கு உங்கள் பொண்ணு உயிரோட வேணும்னா நீங்களும் உங்கள் பார்ட்னர் ஃபிலிக்ஸும் எதுவுமே பேசாமல் அமைதியாக வந்து எங்ககிட்ட சரண்டர் ஆகணும். சார் புரிஞ்சுக்கோங்க சார், இப்போ நான் அந்த பிஸ்னஸில் இல்லை. ஃபிலிக்ஸ் தான் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கான். நான் அதை விட்டுட்டேன் சார். அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது மிஸ்டர். நீ வந்து எங்ககிட்ட சரண்டர் ஆகே ஆகணும் சார், ப்ளீஸ். டே மச்சான், இந்தா நீ கேட்ட ஆள் வந்துடுச்சு. தானா பாரு. ஃபிலிக்ஸ் நீங்கள் எங்கே இப்போ வந்தீங்க? வயன், நீ இவங்ககிட்ட எப்படி மாட்டின? அதுவா? ஒத்தா உட்காந்து பேசின்னு இருக்கும்போது என்ன உனக்கு சவுண்டு? என்ன விழுந்தது பத்தலையா? சாரி, நான் பேசலை. அவனையே அடிச்சுக்கோங்க. அப்பா கிட்ட நான் பேசணும். தண்ணி வண்டி அப்பா கிட்ட நான் பேசணுமா? இந்தா, அது வரைக்கும் நாங்கள் அவனை கவனிச்சிட்டு வரோம். அப்பா. என்னம்மா, என்னடா என்னாச்சு? அப்பா, இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க? உங்களை எதுக்கு சரண்டராக சொல்கிறாங்க? டே மச்சான், ஒரு நிமிஷம் அமைதியாரு. டேய், வாயை மூணுங்கடா, திறந்துக்கிட்டே இருக்கான். அவள் பேசுகிறத கவனி. அப்பா, ஏன்பா என்ன எதுக்கு இவங்க இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க? இவங்கெல்லாம் மிலிட்ரி ஆஃபீஸரா? என்ன பேசுகிறாங்க? எனக்கு ஒன்றுமே புரியலையே. ஏன்மா? ஒன்றும் இல்லைடா, அது சும்மா கேமு தான். சின்ன வயசில் அப்பா சொல்லுவார்ல, கேம், அதுதான். அப்பா, அப்போது நீங்கள் யாருப்பா? நீங்கள் சின்ன வயசில் சொல்கிற அந்த மாஃபியா கிங் நீங்கள் தானா? அது வந்து அப்போது எனக்கு இவ்வளோ டேஸாக கொடுத்த அந்த அமௌண்ட்டில் வாங்கி கொடுத்த அந்த டாய்ஸ், ஸ்நாக்ஸு, நான் போட்டிருக்க துணி எல்லாமே நீங்கள் வேறு ஒருத்தரை கொண்டு வந்த காசாப்பா? ஏன் அப்படி இல்லைடா. அப்பா பொய் சொல்லாத, உண்மையாகவே அதுதானே? ஏன் அப்பா சின்ன வயசுலடா,
இப்போ இல்லை. இப்போ உனக்கு வாங்கி கொடுத்துருக்கிறது எல்லாமே அப்பா சொந்தமாக சம்பாதிச்சு வாங்கினது. நீ நினைக்கிற மாதிரி இல்லை. அவங்க சொல்கிறது எதையும் நீ காதில் வாங்கிக்காதவா எம்மா. ஆனால் அப்பா, அப்படியே இவங்க உங்களை இப்போ அரெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. எனக்கு பயமாக இருக்குப்பா. ஓயன், ஒன்றும் இல்லைடா. அவங்க அது அப்பா உனக்கு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, நீ பயப்படாத. அப்பா அங்கே வரேன். சரிப்பா, சீக்கிரம் வா. அப்பா, சொல்லுமா. அப்போது சின்ன வயசுலேருந்து எனக்கு ஒரு ஸ்டோரி சொல்லுவேன். அதெல்லாம் ரியலாப்பா? அதில் இருக்கிறது எல்லா கேரக்டர்ஸும் ரியலா? ஆமாம் வயன், ஆமாம். சரி, எனக்கு இங்கே இருக்க பயமாக இருக்குப்பா. கொஞ்சம் சீக்கிரம் வா. சரி, வரேன் வயன்மா. சீக்கிரம் வந்துடுறேன். ஏய், நான் கூட. ஹலோ சார், ப்ளீஸ். என் பொண்ணுக்கு எந்த உண்மை தெரியக்கூடாதுன்னு நினச்சனோ அதை நீங்கள் தெரிய வச்சிட்டிங்க. ப்ளீஸ் சார், அவளை விடாமல் பார்த்துக்கோங்க. சின்ன வயசுலேருந்தே அவள் அழுதது கிடையாது. அவளை எங்கள் வீட்டு குலதெய்வம் மாதிரி பார்த்துட்ருக்கோம். ப்ளீஸ் சார், அவளை நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் இப்போ உண்மையாலுமே அந்த பிஸ்னஸில் இல்லைங்கிறத ஃபிலிக்ஸ் இப்போ வந்தான். அவனை வச்சு தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ உங்கள் மேலே ஓவரால் கேஸ்லாம் விழாது. ஓகே, அதை நாங்கள் பார்த்துக்குறோம். ஆனால் நீங்கள் தான் இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்றதையும் உண்மையை ஒத்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபிலிக்ஸ் என்னென்ன பண்ணியிருக்கான், இதுக்கப்புறம் என்ன பிளான் வச்சுருக்கான்றது எல்லாத்தையுமே எங்ககிட்ட சொல்லணும். இவன் இப்போ தான் நீங்கள் இல்லைங்கிற வரைக்கும் சொல்லியிருக்கான். இவனை இன்னும் போட்டு மிதிச்சாதான் மித்த உண்மையெல்லாம் வெளியே வரும். சார், நான் சொல்கிறேன் சார், எனக்கு அவனை பற்றி நல்லா தெரியும். ஆனால் என் பொண்ணு எப்படி உங்ககிட்ட? அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. ஒழுங்கா நாங்கள் சொல்கிற இடத்துக்கு வா. சரி சார், வரேன், உடனே வரேன். சொல்லுங்க. இந்த பிளேஸ் தான், நோட் பண்ணிட்டேல, உடனே வா. வரேன் சார், வரேன். ஃபிலிக்ஸ், நீங்கள் எப்படிங்க? அப்போ நீங்களும் என் அப்பா கூட சேர்ந்தவர் தானா? வயான், இவளா நீ எப்படி இவனுங்க கிட்ட மாட்டின? யாரை பார்த்து இவனுங்கன்ற? ஓ சார், சாரி. இவங்க கிட்ட எப்படி மாட்டின? உன்னை நான் வர சொன்ன பிளேஸ் நீ ஏன் வரல? ஏன்னா அவள் ட்ராவல் பண்ணது என் கூட தான். அது எப்படி திருட்டுத்தானம்மா? இவளை எதுக்கு வர சொன்ன? லவ் பண்ணுறியா? இவ கூட லைஃப் லாங் வாழலான்றதுக்கா இவ்வளோ வர சொன்ன? மிஸ்டர் ஜிமன், இவளை நான் லவ் பண்ணுறேனா? யார் சொன்னா? அவளா? ஆமாம், அவள் தான் சொன்னான். பாய் ஃப்ரெண்ட் தானே நீ அவளுக்கு? பாய் ஃப்ரெண்ட் தான், ஜஸ்ட் சும்மா தான். பிகாஸ் எனக்கு தேவைப்பட்டது இவ கிடையாது, இவங்க அப்பன். ஏன்னா என்னோட எல்லா ஐடியாவையும் தெரிஞ்சுக்கிட்டு, என்னை பற்றி எல்லா டீட்டெயிலும் புரிஞ்சுக்கிட்டு கடைசியில் என்னை விட்டுட்டு போயிட்டான். ஒரு வேளை என்னைக்காவது இதோ இப்போ சிக்கியிருக்கோமே, இந்த மாதிரி எங்கேயாவது மாட்டி விட்டானா, அதுதான் இவளை வர வச்சு இவங்க அப்பனை போட்டு தள்ளிடலான்னு பிளான் பண்ணேன். ஆனால் இப்போ என் பிளான் எல்லாமே சொதப்பிடுச்சு. அதனால இப்போ நான் இவளை போட்டு தள்ளலான்ட்டு. ஏய், எங்கே வந்து கன் எடுக்கிற? ஜங்கு, இதப்படி ஸ்டாப். அன்னைக்கு அங்கே பெரிய சண்டையே நடந்துச்சு. ஆனால் ஜிம்மன் என்ன காப்பாற்றினான். அவன் கிட்ட எல்லா அடியும் வாங்கிக்கிட்டு அவனையும் போட்டு செம்மையாக வெளுத்தெடுத்தாங்க. அப்புறம் ஜிம்மன் பொறுமையாக என்கிட்ட வந்து, ஓய் தண்ணி வண்டி, உனக்கு தான் அவ்வளோ இல்லடி,
ஆகல. எதுக்கு எல்லாரும் அடிச்சுக்கிறாங்க? எனக்கு பயமாக இருக்குது. ஒன்றும் இல்லை. ஓகே, நான் உங்ககிட்ட இருக்கேன். காய், என்னடா இவளை வேறு ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் வைக்கிறவை? ஆனால் மச்சான் சொன்னதை மட்டும் செய். சரி பையன் வா. எனக்கு பயமாக இருக்குது. நீயும் என் கூட வாயேன். நான் வரல. இது என்னோடய ஜாப். இதெல்லாம் பார்த்து தான் ஆகணும். நீ பார்த்து பத்திரமா போ. என் கூட வந்துடு. போடி. சரி போகிறேன். ஸ்டாப். அங்கே அப்படியே அவ்வளோ ஃபைட் நடந்துச்சு. ரொம்ப நேரம் கிட்ட ஆச்சு. தண்ணி வண்டி வரவே இல்லை. நான் அந்த ரூம்குள்ளே இருந்தேன்னா அப்புறம் எனக்கும் போர் அடிச்சிருச்சு. அப்புறம் சரி வெளியே என்ன ஆச்சுன்னு பார்க்குறக்கு வந்தேன். அங்கே பார்த்தா என்னோட அப்பா இருந்தார். அப்பா வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் அவரை வேகமாக ஓடி போய் ஹக் பண்ணிக்கிட்டேன். அவரும் என்னை ஹக் பண்ணிக்கிட்டாரு. அப்போ இங்கே அந்த பிளேட்ஸ் இருக்கான்ல, பெரிய சண்டை. துப்பாக்கிலாம் எடுத்து எல்லாத்தையும் சுட வந்துட்டான். முதல்ல என்னதான் சுட வந்தப்பா. எனக்கு பயமாக இருக்குப்பா. என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடு ப்ளீஸ்ப்பா. பயமாக இருக்கு. என்ன ஒன்றும் இல்லைடா, அப்பா வந்துட்டேன்ல, ஒன்றும் இல்லை, போயிடலாம். எது போயிடலாமா? ஹலோ மிஸ்டர், உங்களை விடுறதுக்காகவா இவ்வளோ இதாக கஷ்டப்பட்டு பிடிச்சி கூட்டிகிட்டு வந்திருக்கோம்? சார், என் பொண்ணு பயப்படுறா. அவளை மட்டுமாவது வாய்ப்பே இல்லை. ஏய், உன்னை யார் ஃபஸ்ட்டு அந்த ரூம் எடுத்து விளையாட சொன்னா? இல்லை, அது நான் அங்கே தான் இருந்தேன். எனக்கு போர் அடிச்சுதா, அதான் வந்துட்டேன். ஒரு இடத்துல உன்னால் ஒழுங்காக இருக்கவே முடியாதா? முடியாது. நான் ஒரு இடத்துலையே இருந்து பழகல. நல்லா ஜாலியாக விளையாடுவேன். என்னை கூட்டிகிட்டு வந்து இங்கே சண்டையெல்லாம் போட்டால் எனக்கு என்ன தெரியும்? டேய், அவளே இதோட கோப்பட்டே இருக்க. ஃப்ரீயாக விட. அவளே பாவம் குழந்த மாதிரி க்யூட்டாக இருக்காளா? நஜ்மன் சரியில்லையே. லவ்வா? இல்லைடா, அவளுக்கு எதுவுமே தெரியாதுடா. அவங்க அப்பா பண்ணுற தப்புக்கு இவன் என்ன பண்ணுவா சொல்லு? ஓஹோ இப்போ லவ் தான். தெரில மச்சான், பார்த்தோன்னையும் பிடிச்சிது. பாய் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தனை நிறுத்தினா. அவனும் கெட்டவனாக இருக்கான். நம்ம கூடயே வச்சுக்கலாம். மச்சான், நம்மளாம் யாருன்னு தெரியும்ல, மிலிட்ரி ஆஃபீஸர். இதெல்லாம் தேவையில்லை நம்மளுக்கு. விட்றா, எதா இருந்தாண்ணா. எனக்கு இதில் பிடிச்சிருக்கு. பக்கத்துலேயே இருக்கணும்னு தோணுது. இவகிட்ட இந்த குறும்புத்தனமான பேச்சு என்னமோ பண்ணுறா. ஓஹோ, சரி நீ நடத்த மச்சான். இன்னும் 5 நாள் உன் பொண்ணு இங்கே தான் இருக்கணும். நீ ஜெயிலில் இருப்ப. உன்னை கூட்டிகிட்டு போய் ஸ்டேஷனில் ஒப்படைச்சு உனக்கு எந்த அளவுக்கு தண்டனை குறைச்சி கொடுக்க சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் பண்ணித்தரோம். புரியுதா? ரீசன் நீ திருந்திட்டன்றனாலையும் அப்புறம் நீ எங்ககிட்ட எல்லா உண்மையும் நீயா சொன்னனால தான். புரியுதா? ஓகே சார். ஆனால் என் பொண்ணு எதுக்கு சார் இங்கே? அவங்க அம்மா துடிச்சு போயிடுவா. இவளை பார்க்காம நாங்கள் ஒரு நாள் கூட இருந்ததில்ல. ப்ளீஸ் சார், இவளை மட்டும் கூட்டிகிட்டு போய். வாய்ப்பே கிடையாது. எங்களுக்கு இன்னும் உங்கள் பொண்ணு மேலே டவுட்டு தீரவே இல்லை. சின்ன பொண்ணு மாதிரி பேசினாலும் சரியில்லை. அவளும் இங்கே தான் இருக்கணும். ஸோ காய் சார், இவளை கூட்டிகிட்டு போய் ரூமில் உட்கார வைக்க சொல்ல. அண்ட் ஜாக் சார், இவனை கூட்டிகிட்டு போய் எந்த ஸ்டேஷனில் ஒப்படைக்கணுமோ பார்த்து கரெக்டாக ஒப்படைச்சிடுங்க. 5 மந்த். எஸ். நீ இங்கே வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கோ. நான் போகிறேன்.
ஆனால் எங்கே இவனை கூட்டிகிட்டு போகிறேன்டா. ஜாக்கை மட்டும் தனியாக நம்பி அனுப்ப முடியாது. பிகாஸ் இவன் கூட போகிறது ஃபெலிக்ஸும் தான். ஸோ இவங்களை நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம். நீங்கள் இங்கேருந்து இவளை பார்த்துக்கோங்க. ஜிமின், டேக் கேர். ஓகே மச்சான், போயிட்டோ. சரி, போயிட்டு ஸ்டேஷனில் படிச்சுட்டு வந்துடுறேன். சார், நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு பனிஷ்மெண்ட் கம்மியாக தானே கிடைக்கும். எனக்கு என் பொண்ணு கூட லைஃப் லாங் இருக்கணும். வாயா வாயா, நான் பண்ணித்தரேன், வா. ஓகே சார். அவளை எங்கடா கூட்டிகிட்டு போகிறேன்? அதான் ஜங்குக் சார் சொன்னார்ல, உள்ளே கூட்டிகிட்டு போய் ரூமில் உட்கார வைக்க சொல்லி. அதான் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு. ஓய் சொல்லுங்க தண்ணி வண்டி, வா போகலாம். போகலாமே, போகலாம். வா. தண்ணி வண்டி, நீங்கள் கூட கொஞ்சம் நல்லவராக இருக்கீங்க. என் பேர் ஜிம்மன்ரி, தயவு செஞ்சு ஜிம்மன்னு கூப்பிட்டு. இது என்ன தண்ணி வண்டி? நீங்கள் தானே நிறையா தண்ணி அடிச்சிங்க. அது மட்டும் இல்லை, நம்ம 2 பேரும் மீட் பண்ணது கூட அந்த தண்ணி வண்டியில் தானே. அதனால தான் உங்கள் பேர் தண்ணி வண்டி. சரி, ஆனால் இதுக்கப்புறம் அப்படி கூப்பிடாத, ஜிம்மன்னு கூப்பிடு. நீங்கள் இவ்வளோ சாஃப்டாக இருக்கீங்க, ஆனால் ஏன் அவர் இவ்வளோ ரூடா? அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்கு. வா. நீங்கள் மிலிட்ரி ஆஃபீஸர்னு ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை? தோணலை. வா. ஆனால் எனக்கு பேசாமல் வரவே மாட்டியா? வரேன், போகலாம். போ, ரூமுக்கு போ. அப்படியே தான் நான் அவங்க கூட அந்த 5 days ஸ்பெண்ட் பண்ணேன். அந்த ஜங்குக்கும் வந்துட்டார். ஸோ அவங்க 2 பேருமே நல்லா க்ளோஸ் ஆகிட்டாங்க. நாங்கள் 3 பேரும் ஜாலியாக உட்காந்து ஃபன் பண்ணி பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் அன்றைக்கி ஒரு நாள் ஜிம்மன், சொல்லு. அப்பா கிட்ட ஃபோன் பண்ணி தரீங்களா? பேசணும். எதுக்கு? சும்மா தான் பேசணும். இந்தப்படி பேசு. ஹலோ அப்பா. வயன்மா, சொல்லு. எப்படி இருக்க? நீ ஓகே தானே? அப்பா, எனக்கு ரொம்ப பசிக்குதுப்பா. இவனுங்க 2 பேரும் எனக்கு சாப்பாடே வாங்கி தர மாட்டேறானுங்க. அதுவும் வாங்கி கொடுத்தாலும் ரொம்ப கேவலமாக இருக்குது. பச்சையாகவே சாப்பிட சொல்கிறாங்க. இவங்க காயெல்லாம் சாப்பிட்றாங்கப்பா. எனக்கு தான் காய் சாப்பிட பிடிக்காது, உனக்கு தெரியும்ல. எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல. என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போப்பா. எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கலப்பா. ஐயன், அப்பா வந்துடுறேன்டா. இன்னும் கொஞ்ச நாள் வந்துட்டு இன்னும் நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், சரியா? சரி, சீக்கிரமாக வாப்பா. இவங்க எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கவே இல்லை, இவங்க சாப்பிட்றது. இவங்க எல்லாரையும் நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு சாப்பாடுனா எப்படி சாப்பிட்ணுன்னு சொல்லி தரலாம். இவங்கெல்லாம் ரொம்ப பச்சையாகவே எல்லாம் சாப்பிட்றாங்க. சரிடா, அப்பா வந்துடுறேன். சார், பேசினது போதும் சார். யாராவது வந்தால் பிரச்சனையாயிரும். மொபைல் கொடுங்க. சரி சார், ஒரே நிமிஷம். சரி ஓயன், நான் அப்பா அப்புறமேட்டு டைம் இருக்கும்போது கூப்பிட்றேன். நீ அவங்க கொடுக்கறத சாப்பிடு, அது ஹெல்த்தி தான், சரியா? சரிப்பா, நீ சீக்கிரம் வா. மிஸ் யூ. மிஸ் யூ லாட்ஸ்டா. லவ் யூப்பா. லவ் யூ ஓயன். அப்பா வந்துடுறேன். சரி, பாய். பாய். என்ன அப்பாட்ட பேசிட்டேன். என்ன, எங்ககிட்ட தான் ஏதாவது தப்பு நடந்தால் வந்து அதை கம்ப்ளைண்ட் பண்ணுவான். ஆனால் நீ உங்கள் அப்பங்கிட்ட எங்களை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறியா? ஆமாம், எனக்கு இந்த சாப்பாடெல்லாம் சுத்தமாகவே பிடிக்கல. நீங்கள் எல்லாமே பச்சையாகவே சாப்பிட்றீங்க. எங்கள் வீட்டிலலாம் அப்படி இல்லை. எல்லாமே க்ளீனாக நீட்டாக இருக்கும். நான் சொல்கிறது மட்டும்தான் செய்வாங்க. வேறு ஏதாவது செஞ்சால் அதை டஸ்ட்பினில் தான் அப்பா போடுவார். ஏன்னா எனக்கு பிடிக்காதது எதுவுமே இருக்காது. ஓ அப்படியா? ஏன்
எப்பா தெய்வமே, வாழை நீயே பார்த்துக்கோடா, நான் கிளம்புறேன். ஏன் மச்சான், பின்ன என்னடா சும்மா லோட லோட லோடன்னு திங்கிறது வேணுமாம்மா? சாப்பிட வேணுன்றத வாயை திறந்து கேட்டால் வாங்கி தருவோம். அவன் அப்பங்கிட்ட ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணுறானாம். நான் போயிட்டு அவளுக்கு என்ன வேணுமோ வாங்கிட்டு வரேன், நீயே வாழை பார்த்துக்கோ. டே காய், வாடா போகலாம். இவங்கிட்ட நான் ஒரு நிமிஷம் இருக்க முடியாது. சரி, எப்படி தான் உட்காந்து பேசுகிறானோ. ஆள் இல்லை அதான் ஜங்குக்கு, இல்லைன்னா இவன் ஏன் அவகிட்ட அப்படி நடந்துக்க போகிறான்? ஏதோ மச்சானுக்கு வாச்சது இப்படி ஆயிடுச்சு. சரி வா நம்ம போவோம். நம்மளுக்கு எப்போ எப்படி வாய்க்க போகுதோ. அவனுக்கு இது வேறு ஆசையாக இருக்கா? இவன் பண்ணுறதே பத்தலையா? அடா போகலாம் முடிட்டு. சரி மச்சான் வா போகலாம். ஏன் அவங்க 2 பேரும் போயிட்டாங்க? அவனுங்க 2 பேருக்கு என்ன பைத்தியக்காரனுங்க. ஆமாம், உங்ககிட்ட நான் அவனை கேட்கணுமே. என்ன கேட்கணும்? உங்கள் அப்பாவே தான் உனக்கு சாப்பிட்றதுக்கெல்லாம் பிடிச்சதா வாங்கி கொடுத்து உனக்கு பிடிக்காததெல்லாம் டஸ்ட்பினில் போட சொல்லிடுவாரா? நானும் அப்படி பண்ணுவேனே. பண்ணுங்க. எனக்கு பிடிச்சது சிக்கன், அப்புறம் நான்வெஜ் எல்லாம் சாப்பிடும். மட்டன் சாப்பிட மாட்டேன், அப்புறம் பீஃப் சாப்பிட மாட்டேன். மற்றபடி எல்லாமே சாப்பிடுவேன். அப்புறம் எல்லாமே க்ளீனாக இருக்கணும். நான் தூங்கும்போது என் ரூமில் நிறையா டெடி பியர் வேணும். ஏ நிறுத்து ஒரு நிமிஷம். என்ன நீ லிஸ்ட் அடிக்கிட்டே போயிட்டுருக்க? என்ன அடுக்காமல்? நீ தானே சொன்ன எனக்கு பிடிச்சதை பண்ணுறேன்னு. ஆமாம், நீயே எனக்கு பிடிச்சதை பண்ணணும். ஏன்னா அது உங்கள் அப்பா பிளேஸ்க்கு நான் வரேனே. நீங்களா? நீங்கள் அப்போது நீங்கள் என்ன தத்தெடுத்துக்கிறீங்களா? 2வது அப்பாவா? அப்படி சொல்ல. நான் சொன்னது லவ் பண்ணுறியா? ஆமாம். என்ன என்ன ஆமான்னு சொல்லிட்டு என்னன்னு கேட்குற? லவ் பண்ணுறதானே? ஆமாண்ணே வச்சுக்கோ. ஏன் அதனால என்ன பண்ணக்கூடாதா? பண்ணலாம். ஆனால் எனக்கு இப்போ லவ் மேலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லையே. ஏன் இல்லை, நான் ஃபிலிக்ஸையே எப்படி பிரேக்கப் பண்ணுறதுன்னு தான் பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு அவரை பிடிக்கும். ஆனால் அவர் எனக்கு நிறையா ரூல்ஸ் போடுவார். இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் பேசணும், இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு. ஆனால் நீ அப்படி இல்லை, எனக்கு நல்லா கம்பெனி கொடுக்குற. நான் பேசுகிற மாதிரி தான் என்கிட்டேயும் பேசுகிற. எனக்கும் உன்னை பிடிச்சதான் இருக்குது. ஆனால் போக போக மாறிட்டேன்னா பயமாக இருக்குது. அப்புறம் லவ் பண்ண உடனே கல்யாணம் பண்ணிக்கணும். ஏன்னா அப்போ வேறு பையனை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சிருவார். எங்கள் வீட்டில் வேறு ஒரு பையனுக்கு தான் பார்த்தாங்க. அதனால தான் நான் ஓடி வந்து உன்கிட்ட மாட்டிக்கிட்டேன். அப்புறம் அப்பாவும் உன்கிட்ட மாட்டிக்கிட்டாரு. அதனால் எனக்கு கொஞ்சம் லவ்னா பயம். அப்பா திட்டுவார். அப்புறம் அது மட்டும் இல்லை, அம்மா அடிப்பாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் லவ் பண்ணதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் மாறிட்டீங்கன்னா நான் என்ன பண்ண முடியும்? அது மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் வேறு. அதுவே எனக்கு இப்போ தான் தெரியும். என்னை பற்றியும் உங்களுக்கு எதுவுமே தெரியாது, உங்களை பற்றியும் எனக்கு எதுவுமே தெரியாது. அப்புறம் எப்படி லவ் பண்ணுறது? ஓ, நான் மாறிடுவேன்னு பயப்படுறியா? ஆமாம், பயப்படுறேன். கொஞ்சமாக தான், ரொம்பலாம் உன்னை பார்த்து எனக்கு பயம் கிடையாது. ஆனால் உன் கூட ஒருத்தர் இருக்கானே, கையெல்லாம் பேய் மாதிரி டேட்டோ போட்டுட்டு, அவனை பார்த்தா தான் ரொம்ப பயமாக இருக்குது. அவன் என்ன உன் அண்ணாவா தம்பியா? நம்ம லவ்க்கு அக்செப்ட் பண்ணுவானா? அவன் என்னோடய ஃப்ரெண்டு, என் மச்சான். ஓ, மச்சானா? ஓகே. அம்மா, மிலிட்ரியில் நீ ஹெட்டா அவன் ஹெட்டா? நான் தான் ஹெட்டு. ஏன்
அப்போ நீ தான் கேப்டனா? ஆமாம், நான் தான் கேப்டன். ஏன் எதுக்கு எல்லாத்துக்கும் ஏன் ஏன் கேட்குறேன்? சும்மா தான் கேட்டேன். அப்போ நீ சொல்கிறது தானே அவன் கேட்கணும். அப்போது அன்னைக்கு அவனை அடித்தான்ல, அப்போது வந்து நீ தடுக்கும்போது அவன் நான் அப்படி தான் அடிப்பேன் அப்படின்னு சொன்னான்ல, எதுக்கு சொன்னான்? எனக்கு உண்மையாலுமே வலிச்சுது தெரியுமா? இங்கெல்லாம் வலிச்சுது. இப்போ இல்லை, அப்போ வலிச்சிச்சு. அப்புறம் சரியாக போயிடுச்சு. அதான் அவன் அடிச்சதுக்கு நான் சாரி சொல்லிட்டேனே. ஆமாம், நீ சாரி சொல்லிட்ட. அப்புறம் நீ அது என்ன பண்ணுற? ஒரு நிமிஷம், என்ன பண்ணிட்டு இருக்க நீ? எதுக்கு இப்போ கிஸ் பண்ண? இவ்வளோ அயாடியாக இருக்கா? ஆனால் கிஸ் எல்லாம் தெரியுமா என்ன? குழந்த மாதிரி இருந்துட்டு. தெரியும். எதுக்கு இப்போ கிஸ் பண்ண? அதான் சொன்னனே லவ் பண்ணுறேன்னு. உன்னை எப்படி இருந்தாலும் நான் பார்த்துப்பேன். இப்படி இடையில மாறுறது அந்த கேரக்டர்லாம் சுத்தமானம் கிடையாது, சரியா? நீ உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ பண்ணு, அதுக்கு உனக்கு நான் சப்போர்ட்டாக இருப்பேன். அப்புறம் சீக்கிரமாக மேரேஜ் பண்ணிக்கலாம், நிறையா பேபிஸ் பெற்றுக்கலாம். அவங்களும் என்ன மாதிரியே மிலிட்ரி ஆஃபீஸராகவோ இல்லை ஒரு க்யூட்டான சிங்கர் டான்ஸர் அந்த மாதிரி மாற்றிடலாம். நீ ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்க. ஓ அப்படியா? எதை வச்சு சொல்கிற? இப்போது இதெல்லாம் இதை வச்சு இல்லை. அப்புறம் வேறு எதை வச்சு சொன்னேன் ரொம்ப ஃபாஸ்ட்டுன்னு? அதுக்குள்ளே பேபிஸ் வரைக்கும் போயிட்டுலாம் அதை வச்சு தான் சொன்னேன். ஆளை பாரு, அடிஷன் வச்சுக்கோ. ஓ சரியா, பேசக்கூடாதா? இல்லை, நான் தான் உன்னை இன்னும் அக்செப்டே பண்ணலையே. அதான் நீ என்னை அக்செப்ட் பண்ணி ரொம்ப நேரம் ஆச்சு. நான் இப்போ அக்செப்ட் பண்ணேன். அந்த ஃப்ராடு பையன் இவனை நம்ம லவ்க்கு ஏற்றுக்குவானா அப்படின்னு கேட்டி, அப்போயே அக்செப்ட் பண்ண தான் நினச்சேன். ஏன்னா நீ என்னை லவ் பண்ணாமல் கேட்டிருந்தீன்னா அவர் உன்னோட லவ்வுக்கு ஓகே சொல்லுவாரான்னு தான் கேட்டிருப்பேன். ஆனால் நீ அக்செப்ட் பண்ணனால தானே நம்ம லவ்னு சேர்த்தி சொன்னேன். ஆமாம் இல்லை, இந்த வாய் உளறிடுச்சு. வாய் என்றைக்கு அமைதியாக இருந்திருக்கு? எப்பயும் உளறிட்டு தானே இருக்கு. ஹலோ, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஓகே, நான் ஒன்றும் உளறுவாச்சி கிடையாது. உளறுவாச்சி தாண்டி அன்னைக்கு. சரி மேம், நீ எனக்கு வேறு ஏதாவது ஒர்க் இருந்தால் போய் பார்ப்போ. இதுக்கப்புறம் என்ன ஒர்க்கு? நம்ம மேரேஜ் தான். இன்னைக்கு அந்த நாய் பார்த்துமா, நான் போயிட்டு நம்ம மேரேஜ்க்கான ஒர்க்கு தான் பார்க்கணும். அப்பா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டார். பண்ணிக்கலைனாலும் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். அடித்தா நான் வாங்கிப்பேன், புரியுதா? அதனால் நீ அமைதியாக இங்கேயே இருக்கணும். நான் போயிட்டு உனக்கான ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்துடுவேன், புரியுதா? சரி போ. பாய் பாய். ஸ்நாக்ஸு வாங்கிட்டு வரேன்டி அம்மா. சரி ஓகே, போயிட்டு வா, டாட்டா. இப்படி தான் நான் அவன்கிட்ட மாட்டிக்கிட்டேன். இப்போது கையில் ஒன்று வயிற்றில் ஒன்றுன்னு வச்சுருக்கேன். என்னால் நடக்கவே முடியல. இவன் ரொம்ப உதைக்கிறான், அப்படியே அவங்க அப்பனை மாதிரியே. ஏய் என்னடி யார்கிட்ட சொல்லிட்டுருக்க? நான் ஒன்றும் யார்கிட்டையும் சொல்லலை, நம்ம குழந்தைகிட்ட தான் நம்ம ஸ்டோரி சொல்லிட்டுருக்கேன். ஓ குழந்தைகிட்டையா? சரி சரி. என்னடி செல்லம், என்னாச்சு? என்ன ரொம்ப உதைக்கிறானா? சொல்லிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆமாம், ரொம்ப உதைக்கிறான். இருந்தாலும் இந்த மாதிரியே சேட்டை தான்.
என்ன மாதிரி இல்லை, அது உன்ன மாதிரி. ஃபஸ்ட்டு பிறக்கிறது தான் என்றைக்கும் அப்பா மாதிரி இருக்கும், ரெண்டாவது பிறக்கிறது அப்பாவுக்கு செல்லமாக இருக்குமே தவிர அப்பா மாதிரி இருக்காது. புரியுதா? ம், இருக்காது. சரி, நீ இன்னைக்கு ஃப்ரீயா? ஃப்ரீ தான். ஏன்? இல்லை, என்னை வெளியே கூட்டிகிட்டு போகிறேன்னு. ஒரே நிமிஷம் இரு. ஜங்குக்கு எனக்கு ஒரு வேலை கொடுத்தான், அதை நான் மறந்துட்டேன். முடிச்சுட்டு நைட்டு வரேன். சரி, போயிட்டு வா. போயிட்டு வரேன். டாட்டா. லவ் யூ டி. லவ் யூ. போ. சரி, நான் என் குழந்தைகிட்டையும் சொல்லிட்டு போகிறேன். இந்த பரடி செல்லும் அம்மா சொல்கிறதையே கேட்டுட்டு உட்காந்துருக்காத, சரியா? அவள் ஏதோ பைத்தியம், இப்படி தான் உளறிக்கிட்டே இருப்பாள். எது, நான் பைத்தியமா? அப்போ இந்த பைத்தியத்தை பார்த்து தானே பிடிச்சிருக்கேன்னு அன்றைக்கி அப்படி நீல் டவுன் பண்ணி கேட்டேன். அப்போ நீயும் பைத்தியம் தானடா? பைத்தியம், உன் அப்பாவும் தான் பைத்தியம். ஆமாம், நானும் பைத்தியம்தான். இதை எப்போ கல்யாணம் பண்ணணும் அப்போ இருந்தே பைத்தியம்தான். சரியா? என் அழகு பிள்ளை, நல்லா தூங்குங்க. சரியா? ரெஸ்ட் எடுங்க. அம்மாவுக்கு தொல்லை கொடுக்காமல் இருக்கணும். அம்மா பாவம்ல, அமைதியாக படுத்துங்க. ஓகே? என்ன இப்போ தான் பைத்தியம்னா உன் பிள்ளைகிட்ட அம்மாவுக்கு தொல்லை கொடுக்காத, அம்மாவுக்கு அதை பண்ணாத இது பண்ணாதன்ற. நான் என் பொண்டாட்டி என்ன வேணால் சொல்லுவேன், அவன் அம்மாவை அப்படிலாம் சொல்ல விட மாட்டாங்களா? அதான். சரி, பார்த்துப்போ. சரி, ரெடியாரு. இன்னும் 1/2 hourல வந்து ஒன்று வெளியே கூட்டிகிட்டு போகிறேன். வெளியே வா. அது தானே கேட்க வந்த, வெளியே போகலான்னு. போகலாம். சரியா? சரி, பாய். லவ் யூ ஸோ மச். சரி, சேஃபாக ரெடி, வந்துடுறேன். சரி, நீயும் சேஃபாக போயிட்டு வா. வெயிட் பண்ணுறேன். பாய். சரி, பாய். உள்ளே போய்க்கோ, கதவை சாத்திக்கோ. சரி, பாய். டாட்டா. பார்த்துப்போ. வரேன்டி, பார்த்து போயிட்டு வரேன். உள்ள போ. இப்படியே தான் எதையாச்சும் ஒன்று சொல்லி என்னை மயக்கிடுவான். அப்பையும் இதே மாதிரி தான் என்னை பேசி மயக்கி ஐஸ் வச்சு என்னென்னமோ பேசி என்னை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டான். இப்போயும் மாறவே இல்லை, அப்படியே இருக்கான். ஃப்ராடு, சரியான பொறுக்கிடா நீ. என்ன தான் மிலிட்ரி ஆஃபீஸராக இருந்தாலும் நீயும் பொறுக்கி தான், என்னோட செல்ல பொறுக்கி. உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தேன்ல, இவ்வளோ தான். இப்படி தான் நான் மேரேஜ் பண்ணான். அவ்வளோதான். இவனும் பிறந்துட்டானா அவன் சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு மாதிரி மாற்றிடலாம். அவ்வளோதான். இதுதான் என்னோடய லவ் ஸ்டோரி. எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அக்கா, ஒரு நிமிஷம். யாராவ? என்ன புச்சி, என்ன வேணும்? இல்லைக்கா, ஸ்டோரி முடிச்சிட்டிங்கன்னா வந்து அந்த எண்டிங் பார்ட் மட்டும் சொல்லிட்டு போயிடலான்னு வந்தேன். முடிச்சாச்சு. சொல்லிக்கோ, நான் போயிட்டு வரேன். சரிக்கா, பார்த்து போங்க. ஹாய்டா. எல்லாத்துக்கும் ஸ்டோரி பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். என்னக்கா ஸ்டோரி ஃபஸ்ட்டில் வந்துட்டு மறுபடியும் லாஸ்ட்டாக வரேன்னு கேட்காதீங்க. ஒயனக்கா விட மாட்டேன்ட்டாங்க, அதனால தான். சரி, ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு கமெண்ட் தான் முக்கியம். அண்ட் அது மட்டும் இல்லை, எனக்கு ஜிம்மின்க்கு ஸ்பெஷல் தான் இந்த ஒன் ஷாட்டு. பிகாஸ் அவர் மில்ட்ரிலேருந்து வந்துட்டார். நான் வேமிக்கு 3 பேத்துக்குமே போடலான்னு பார்த்தேன், பட் ஸ்டில் முடியலை. ஜிம்மின்க்கு மட்டும் போட வேண்டிய சுச்சுவேஷன். ஸோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். கமெண்ட் பண்ணுங்கள். லவ் யூ ஆல். மிஸ் யூ.